இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். காலை எழுந்தவுடன் காஃபி, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல டீ அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தோட காஃபி டீ அப்படின்னு மாற்றி குடிச்சிட்டே இருக்கீங்களே. இந்த காஃபி டீ குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லதா கெட்டதா, நன்மையா தீமையா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம வைத்தியன் இந்த வீடியோவில் ஏற்படுத்த போகிறாரு. டீ காஃபி இப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி எத்தனை டீ குடிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரை கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் ஒரு 2 வேளை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் அது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு 4-5 கப் இருக்குங்க அப்படின்னு அதை எண்ணிக்கை கூட தெரியாமல் நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 கப் காஃபி மேலே குடிக்கவே கூடாது. காஃபியில் கேஃபைன் அப்படின்ற ஒரு பொருள் அதிகமாக இருக்குது. இந்த இதய நோயாளிகள், உப்பு நீர் இருப்பவர்கள், இவங்கள்லாம் காஃபியை நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நிறைய பேர் சொல்லுங்கள், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி இப்படின்னு நிறைய புலம்பிகிட்டே இருப்பீங்களே. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்களா? நீங்கள் எத்தனை காஃபி குடிக்கிறீங்க ஒரு நாளைக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த காஃபியில் கேஃபைன் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த கேஃபைன் நம்ம உடம்புல 6 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அப்பப்போ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்போது அந்த கெஃபைன் உடம்புல தங்கி உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துவிடும். உடல் எடையை பராமரிக்கிறவங்க காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அந்த காஃபியில் இருக்கிற பால், சர்க்கரையோட அளவு இதிலெலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதிகமாக காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக வேறு நிறைய பானங்களும் இருக்குது. க்ரீன் டீ, சூப் வகைகள், மோர், உப்பு சேர்த்த ஃப்ரெஷ் எலுமிச்சம்பழ ஜூஸ், இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் குடிக்கலாம். க்ரீன் டீ அப்படிங்கிறது கெமெலியா சினென்சிஸ் அப்படிங்கிற தேயிலை செடியிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை தேயிலை. இதோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா சைனா. நோயை எதிர்த்து போராடும் தன்மை இந்த க்ரீன் டீக்கு உண்டு. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்குது. க்ரீன் டீ குடிக்கிறதுக்கும் சில வகை புற்றுநோய்களுக்கான அபாயம் வெகுவாக குறைவதற்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சுட்டி காட்டியிருக்கு. அந்த வகையில் கெட்ட கொலஸ்ட்ராலான LDLஐ குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலான HDLஐ அதிகரிக்கிறதால இதய நோய் ஏற்படும் ஆபத்து வெகுவாக குறையுது. அது மட்டும் இல்லாமல் எடை குறைப்பில் பெருமளவு உதவுது, அலர்ஜியை எதிர்க்க வல்லது. இப்போ இந்த பாயிண்ட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் தினம் க்ரீன் டீயை கண்டிப்பாக குடிக்கணும்னு ஒரு சபதமே எடுத்துருவீங்க. அதாவது வயதான தோற்றத்தை மாற்றி இளமை தோற்றத்தை தக்க வைக்கிறது. இதில் பல நன்மைகள் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முதல் 5 கப் வரையில் க்ரீன் டீ குடிக்கலாம். சரி, இப்போ இந்த க்ரீன் டீயை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? 1 கப் தண்ணீரை அடுப்பில் வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு சிட்டிகை க்ரீன் டீ இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து அதை ஃபில்டர் பண்ணி தேன் சேர்த்துட்டிங்கன்னா க்ரீன் டீ ரெடி. சரி, இதுக்கு இன்னும் கொஞ்சம் மனமும் சுவையும் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? சில புதினா இலைகள் அல்லது சில துளிகள் எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா மனம், சுவை இன்னும் அதிகமாகிடும். ஸோ க்ரீன் டீ குடித்து எவர் கிரீன் இளமையோடு இருக்க வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறும் நான் சித்ரா.